ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவ்யா ஜெல். இன்றைக்கி சிக்கன் ஷவர்மா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், 10 பூண்டு பல், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா சிக்கன் கைமா எடுத்திருக்கேன். இதில் நம்ம சிக்கன் ஷவர்மா வீட்லேயே செய்யலாம், சப்பாத்தி இல்லாமல். இது என்னோடய டயட் ரெசிபி. ப்ளீஸ் செக் இட் அவுட். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தண்ணியெல்லாம் ஈர வரைக்கும் அதை சூடு பண்ணி, அப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, அந்த பட்டர்லேயே இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு எதுவுமே தீயாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியிலேயே வச்சுக்கலாம், பிகாஸ் வெங்காயம் தீயக்கூடாது. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் தான் அது வதங்கணும். நல்லா வதங்கி முடித்ததும் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, அந்த மஞ்சத்தூளையும் நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் சிக்கனில் வந்துட்டு மஞ்சத்தூள் முழுசாக மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். அண்ட் இப்போ சிக்கன் கொஞ்சம் அதில் போட்டுட்டு அந்த கைமால ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி, அந்த மஞ்சத்தூள் சிக்கனில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, கொஞ்சம் ஜீரா பொடி, அப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர், அப்புறம் கொஞ்சம் சோம்பு பொடி போட்டுட்டு, அப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கனில் வந்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த மூடி போட்டு ஆவியில் வர தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்து முடிச்சதும் இப்படி எடுத்திங்கன்னா நான் தண்ணி அதிலே ஊற்றும். இதே ஒரு 2 வாட்டி ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்துட்டு, அப்புறமா நீங்கள் கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வைங்க. அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன். அந்த டேஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் இன்னொரு பீஸ் கூட எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரொட்டி பேஸுக்கு பதிலாக முட்டையை போட்டு என்ன பண்ண போகிறோன்னா, முட்டையில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டுட்டு, அதை நல்லா ஒரு தவாவில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி, அதில் முட்டை ஈக்குவலாக வர மாதிரி ஊற்றி விடலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு 2, 3 வேணாலும் போட்டுக்கலாம். அதில் நடுவில் அந்த சிக்கன் வச்சுட்டு அதை ரோல் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் ஷவர்மா மாதிரியே மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.